ஹலோ வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் தேர்வு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அனைவருக்கும் டெட் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். அப்படியே தெளிவான விளக்கத்தோட ஆன்சர் கீ பார்ப்போமா? டெட்டு பேப்பர் 2 உள்ள ஆன்சர் சரியா? தமிழ். சரியான வியங்கோள் வினைமுற்றுச் சொற்கள் அமையுமாறு பாடலடியை பொருத்துக. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக. இதுதான் சரியான ஆன்சர். அப்போ ஆக்குக போக்குக அதுதான் ஆன்சர் சரியானது. அதாவது இது பார்த்திங்கன்னா யசோதர காவியத்தில் இடம்பெற்றுள்ள பாடல் வரிகள் சரியா? எனக்கு டி சீரியஸ் கொஸ்டின் தான் கிடச்சிது. அதனால் அதில் உள்ள ஆன்சர் தான் நான் அந்த ஆர்டரில் தான் போட்டிருக்கேன் சரியா? அதனால் 31 ஆக்குக போக்குக அதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா 32 அஞ்சு இளைஞ்சி சாம்பர் இப்படி இருக்குது. இதில் அஞ்சுன்னு பார்த்திங்கன்னா இது அஞ்சுங்கிறது 5 அஞ்சுங்கிறது 5. அப்போ ஆ இஞ்சு இந்த 3 எழுத்துமே இதில் போலி. அதனால் இது முற்றுப்போலி. அஞ்சுங்கிறது 5 தான் சரி. 5 எழுத்துமே போலியாக இருக்கிறதுனால முற்றுப்போலி. இது பார்த்திங்கன்னா இளைஞ்சி அப்படிங்கிறது இளஞ்சி லை போலி புரியுதா? அதனால் இது இடையில் வந்துருக்கிறதுனால இடைப்போலி. அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்பர் அப்படிங்கிறதுல இந்த இரு போலி, இல்லு தான் கரெக்டு. சாம்பல் அதுதான் சாம்பர்னு இருக்குது சரியா? அப்போ இது இறுதிப்போலி. ஆக்சுவலாக அது இறுதிப்போலினா இன்னொரு பேர் கடைப்போலி. இப்போ நீங்கள் ஆன்சர் பாருங்கள். அப்போ முற்றுப்போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஆன்சர் எங்கே இருக்குது? டி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா மயங்கொலி பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் மயங்கொலிகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்திங்கன்னா மயங்கொலிகள் 8. மயங்கொலிகள் மொத்தம் எத்தனை? 8 சரியா? இதில் அந்த 8 எதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8 மயங்கொலிகள் எதெல்லாம்? நா சரியா? அப்புறமா ரா ரா. ஃபஸ்ட்டில் நா 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 நா. அடுத்தது 8 மொத்தம் ரா ரா. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா லா 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 சரியா? இந்த 8 தான் மயங்கொலிகள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீர திரை, திரை கிடையாது திரை. இதுலேயும் அப்போ இது மயங்கொலி பிழை. கூவென்று இது 2 சுழி நகரம் தான் வரும். இதில் எண்ணன்னு இருக்குது. வென்று புரியுதா? விண்ணை 3 சுழி வரும். அப்போ இதில் மிஸ்டேக் இருக்குது. விண்ணை ஓகேவா? அந்த 2லேயும் மிஸ்டேக் இருக்குது. அப்போ மயங்கொலி பிழை. இந்த 2ம் மயங்கொலி பிழை. ஆனால் வெட்டி அடிக்குது மின்னல்லையும் தாளங்கள் கொட்டி கனைக்குது வானம் இந்த 2லேயும் மயங்கொலி பிழைகள் இல்லை. அதனால் சியும் டியும் ஆன்சராக இருக்கலாம். ஓகேவா? இது ஆக்சுவலாக எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா பாரதியார் பாடலிருந்து எடுத்திருக்காங்க. இது பாரதியார் பாடல்களில் இது காணப்படுது சரியா? அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இதுக்கு ஆன்சர் சியும் டியும் 33 சொன்னோம்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா 34 பின் வருவனவற்றுள் முன்னிலை வினை எது? முன்னிலை வினை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசினார்கள். அதாவது தன்மை முன்னிலை படற்கை அப்படிதானே? இது முன்னிலை கேட்டிருக்காங்க. அப்போ பேசினார்கள்னால் யார் பேசினார்கள்? அவர்கள் பேசினார்கள். அப்போ இது 3rd person. அப்போ படற்கை. சென்றீர்கள் அப்படின்னா யார் சென்றீர்கள்? நீங்கள் சென்றீர்கள் அப்படிதானே? நீர் சென்றீர். அப்போ பாருங்கள் நீங்கள் சென்றீர்கள்னு சொல்லும்போது முன்னிலை நம்ம முன்னால் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் சொல்லுது. அப்போ இது முன்னிலை தான் ஆக்சுவலாக. நீங்கள் அப்படின்னால யார்? நான்னா தன்மை, நீங்கள்னா முன்னிலை, அவர்கள்னா படற்கை அப்படிதானே? அப்போ நீங்கள்ங்கிறது இதுவும் முன்னிலை தான். இதுவும் முன்னிலை தான்.
சென்றீர்களும் முன்னிலை தான். ஓகேவா? சென்றாள், யார் சென்றாள்? அவள் சென்றாள். அப்போ அவள் சென்றாள் போது தேர்ட் பர்சன். ஓகேவா? அப்போ நமக்கு தேவை, இது வந்து படற்கை, அவளுங்கிறது படற்கை. இப்போ இதில் தான் நம்ம எதுன்னு பார்க்கணும், முன்னிலை. இந்த ரெண்டு தான் முன்னிலை. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? முன்னிலையில் வினை கேட்டிருக்காங்க. அப்போ இதில் சென்றீர்கள் தானே வினை, நீங்களுங்கிறது வந்து பெயர். சரியா? அப்போ முன்னிலை வினை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்றீர்கள். ஆன்சர் பி. அடுத்தது பொறுத்துக. 35 பாருங்கள். புன்புலம், தாழ் பூந்துறை, பாய்வன தடவரை, உரிச்சொல் தொடர், பலவின்பால், வினைமுற்று, அப்புறம் பண்புத்தொகை, வினைத்தொகை. இந்த புன்புலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பண்புத்தொகை. புன்புலங்கிறது பண்புத்தொகை. புன்மை கூட்டல் புலம். இந்த மை விகுதி கெட்டு வந்திருக்கு. ஆகிய, ஆன அப்படிங்கிற பண்பு உறுப்பும் அப்புறமா மை விகுதியும் கெட்டு வந்தால் பண்புத்தொகைன்னு படிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்புத்தொகை ஏ. தாழ் பூந்துறை அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை. வினைத்தொகை வந்து 3 காலமும் மறைந்து வரும் அப்படின்னு படிச்சிருப்போம். சரியா? ரெண்டு சொல்லையும் பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா 3 காலமும் இதில் மறைந்து வரும். தாழ் பூந்துறை அப்படின்னா தாழ்னா தாழ்ந்த பூந்துறை, தாழ்கின்ற பூந்துறை, தாழும் பூந்துறை. இப்படி அதில் தாழ்ந்த, தாழ்கின்ற அப்படிங்கிற 3 காலமும் இதில் மறைஞ்சி வரக்கூடியதுனால தான் இது வந்து வினைத்தொகை. அப்போ முக்காலமும் மறைந்து வரக்கூடியது வினைத்தொகை இதுதானே. அப்போ இது பி. வினைத்தொகைக்கு வந்து பி. சரியா? தாழ் பூந்துறைங்கிறது வினைத்தொகை. அப்போ அது பி. அடுத்தது சி பாருங்கள். பாய்வன. சரியா? பாய்வனங்கிறது என்னது? பாய்தல் தானே, தண்ணீர் பாய்வுங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பாய்வன ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பலவின்பால் வினைமுற்று. சரியா? இது வந்து பலவின்பால் வினைமுற்று. அப்போ எப்படி இது பலவின்பால் வினைமுற்றுனா உயர்திணை, அகரிணை. சரியா? பால்கள் 5 வகைப்படும். உயர்திணைக்கு வந்து 3 பால்கள், அகரிணைக்கு வந்து 2 பால்கள். சரியா? அப்போ இது தெரியும், உங்களுக்கே தெரியும். பலவின்பால் அப்படிங்கிறது வந்து அகரிணைக்குரியது. சரியா? அப்போ பலவின்பால்ங்கிறது பன்மை. இது வந்து ஒருமை கிடையாது, ஒன்று. அப்போ பாய்வதுன்னு கொடுத்துருந்தா ஒருமை, பாய்வன அப்படின்னு சொன்னால் இது பன்மை. அதனால் பலவின்பால்ல பன்மை. சரியா? அப்போ பலவின்பால் வினைமுற்று, அதனால தான் அகரணைக்குரியது. அப்புறமா பாருங்கள் தடவரை. தடவரைங்கிறது வந்து 4வது உரிச்சொல். அப்போ டி. சரியா? இப்போ நீங்கள் ஆன்சர் பாருங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து எங்கன்னா பி தான் ஆன்சர். சரியான ஆன்சர் வந்து பி, ஆப்ஷன் பி. ஓகேவா? அப்போ நீங்கள் தடவரை அப்படின்னா உரிச்சொல் தொடர் இல்லையா? தடம் ப்ளஸ் வரை. தடம் ப்ளஸ் வரை. வரைன்னா மலை. சரியா? தடம்னு சொன்னால் பெரிய. அப்போ உரிச்சொல் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். சால, தவ, களி, கூர், நனி. ஓகேவா? கடி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உரிச்சொற்கள். உரிச்சொல் தொடர் கிடையாது, உரிச்சொற்கள் நான் சொன்னதெல்லாம். ஓகேவா? அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நிறைய பெரிய, இந்த பெரிய அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் உரிச்சொல் வந்து தனித்து வந்து பொருள் தராது. பெயர் சொல்லோடோ வினைச்சொல்லோடோ சேர்ந்து தான் வந்து பொருள் தரும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதனால் இந்த வரைங்கிறது மலை. தடன்னா தடம், தடம் குட்டல் வரை தான் தடவரை. ஓகேவா? பெரிய மலை அப்படிங்கிறது பொருள். அப்போ பெரியங்கிறது வந்து இதில் உரிச்சொல். இங்கிலீஷில் வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? 36 கபிலர். கபிலர் அப்படிங்கிறத என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு மாத்திரை அளவு என்ன? குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு வந்து அரை மாத்திரை. அப்படித்தானே? அதே மாதிரி அளபடைக்கு வந்து 3 மாத்திரை. இப்படி நம்ம படிச்சிருப்போம். இப்போ கபிலரில் க குறில் தான், பி குறில் தான், ல குறில் தான். அப்போ இதுக்கு 1 1 1. ஓகேவா? இர் வந்து மெய்யெழுத்து. அப்போ அரை அரை. இப்போ எத்தனாச்சு? 3.5. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 37. சரியா? 37. அதாவது ஏழைக்கு உதவுதல் சாலச் சிறந்தது என்பர். இத்தொடரில் சாலச் சிறந்தது எவ்வகை சொல்? இந்த சாலச் சிறந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொல் தொடர். அப்படி இங்கே பார்த்துருக்காங்கன்னா உரிச்சொல் தொடர். ஆக்சுவலாக பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு இருக்குது. நான் ஏற்கனவே போன இதுலேயுமே சொல்லியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 35வது கொஸ்டின்லேயே நான் சொல்லிகிட்டே இருக்கேன். தடவரை, தடம் குட்டல் வரை. அப்போ இந்த சால, தவ, களி, கூர், நனி, கடி இது எல்லாமே பார்த்திங்கன்னா உரிச்சொற்கள். சரியா? உரிச்சொற்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உரிச்சொற்கள்.
அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலை அப்படிங்கிறது வந்து உரிச்சொல், சிறந்தது அப்படின்னு வந்திருக்கிறதுனால உரிச்சொல் தொடர். ஆக்சுவலாக அங்கே என்னென்னு கொடுத்துருக்கணும்னா உரிச்சொல் தொடர் தான் ஆன்சர் கொடுத்துருக்கணும். ஏன்னா இது வந்து சாலைன்னு மட்டும் இருந்ததுனா தான் உரிச்சொல், ஆனால் இங்கே உரிச்சொல்னு கொடுத்துருக்கிறதுனால ஆன்சர் வந்து நமக்கு இப்போ உரிச்சொல் தான். ஆனால் ஆக்சுவலாக இது வந்து உரிச்சொல் தொடர், உரிச்சொல் கிடையாது. சரியா? உரிச்சொல்னால் சாலை மட்டும் இருந்தால் தான் உரிச்சொல். அப்போ இது வந்து உரிச்சொல் தான் ஆன்சர், சரியான ஆன்சர். ஓகேவா? இது வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து இக்குறளில் உள்ள முரண் சொற்களை கண்டறிந்து எழுதுக. ஆக்சுவலாக முரண் சொற்கள் அப்படின்னா முன்னுக்கு பின் முரணப்படுவதுன்னு சொல்லுவாங்க, முரண் தொடை. ஆனால் இதில் வந்து முரண் அப்படின்னு சொன்னாலே ஆப்போசிட் தான், எதிர்ச்சொல் தான். அப்போ அங்கே என்ன எதிர்ச்சொல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை, தன்னின், வலியார், மெலியார், செல்லும், வெல்லும், நினைக்க, நினைக்காது. இதில் எல்லாமே தன்னை, தன்னின் இதெல்லாம் எதிர்ச்சொல் இல்லை. வலியார், மெலியார் இதுதான் இதில் வந்து ஆன்சர். இதுதான் எதிர்ச்சொற்கள், முரண் தொடை இருக்கக்கூடியது. இதுதான் ஆன்சர். சரியா? எப்படி இது வந்து முரண் தொடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலியார்னா வலிமையானவர்கள்னு அர்த்தம், மெலியார்னா அதை எளிமையான மென்மையானவர்கள்னு அர்த்தம். சரியா? ஒரு வலிமையானவருக்கு முன்னால் வந்து ஒரு எளிமையானவன் வந்து எப்படி நிற்பான்? கை கட்டி நிற்பான். சரியா? அதை நம்ம வந்து வலிமையானவருக்கு முன்னால் நம்ம வந்து எளிமையானவன் வந்து பயந்து தான் நிற்பான். அப்போ அதை நம்ம நினச்சி பார்க்கணும். அப்படி நினச்சி பார்க்கும்போது மெலியாருக்கு மேலே வந்து யாரும் எந்த துன்பமும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். அதை நினச்சி பார்த்தாலே நம்ம மெலியாருக்கு மேலே எந்த துன்பமும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு கான்செப்ட். அப்போ வலியார், மெலியாருங்கிறது வலிமையானவர்கள், மென்மையானவர்கள் அப்படிங்கிறது தான் இதில் பொருள். அதுதான் இதில் வந்து எதிர் சொற்கள். சரி, ஆப்போசிட் வேர்டு. அப்போ ஆன்சர் வந்து வலியார், மெலியார். அடுத்து நீங்கள் பாருங்கள், கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல் தொடர்? இது வந்து 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் தெளிவாக இருக்குது. 9th வந்து இடைச்சொற்களை பற்றி நிறையா படித்தாலும் நமக்கு 10th தான் இந்த மற்றொன்று அப்படிங்கிறது வந்து இடைச்சொல் தொடரில் இருக்கும். நமக்கு இடைச்சொல் தொடரில் இருக்கும். தொகாநிலை தொடர்களில் பார்க்கும்போது இடைச்சொல் தொடர் இருக்கும். சரியா? அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடைச்சொல் வந்தும் நம்ம உரிச்சொல்லை போல தனித்து வந்து பொருள் தராது. பெயர் சொல்லு கூடாலே வினைச்சொல்லு கூடாலே சேர்ந்து தான் வந்து பொருள் தரும். அப்போ இது வந்து மற்று கூட்டல் ஒன்று, இதுதான் இதுக்கு பொருள். அப்போ இதில் வரக்கூடிய அந்த மற்ற அப்படிங்கிறது தான் இடைச்சொல். இடைச்சொல் வந்து பெயர் சொல்லோட வினைச்சொல்லோட சேர்ந்து தான் பொருள் தரும். புரியுதா? அப்படி பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா மற்று கூட்டல் ஒன்று, அந்த மற்றுங்கிறது தான் இடைச்சொல், ஒன்றுங்கிறது வந்து பெயர் சொல். அது ரெண்டும் சேர்ந்து வந்துருக்கிறதுனால இது இடைச்சொல் தொடர். ஓகேவா? இது கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உருபு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருபு வந்து இந்த இல் தான் வேற்றுமை உருபு. சரி, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இதில் வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர் மற்றொன்று. சரியா? அதில் உரிச்சொல்லில் வந்து ஆன்சர் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அப்போ இதில் பாருங்கள், இதில் இல்லு தான் கரெக்ட் ஆன்சர். இது எப்படி தெரியுமா? இது வந்து உங்களுக்கு வேற்றுமை 8ஆம் வகுப்பில் இருக்குது. இந்த வேற்றுமை பற்றி இந்த இல் வந்து 5ஆம் வேற்றுமையில் வரும் போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொருளில் வரும். இது வந்து நீங்கள் பொருளில் வரும். நீங்கள் 8th புக்கில் இருக்குது. இதெல்லாம் 7ஆம் வேற்றுமையில் வரும்போது பார்த்திங்கன்னா இடப்பொருளில் வரும், இடப்பொருளில் வரும். சரியா? அப்படி தான் அது வந்து இல்லு தான் கரெக்டு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுத்துக. சரியா? அடுத்து என்னது? பொறுத்துகையில் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பானா செப்பல் ஓசை. சரி, ஆசிரியப்பா வந்து அகவல் ஓசை, கலிப்பா வந்து துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா வந்து தூங்கல் ஓசை. இப்போ நீங்கள் ஆன்சர் பாருங்கள். ஏக்கு 4 செப்பல் ஓசை, பி ஆசிரியப்பாவுக்கு வந்து அகவல் ஓசை, அப்போ 1, பிக்கு 1, சிக்கு பாருங்கள் 2, சி வந்து கலிப்பாய்க்கு வந்து துள்ளல் ஓசை சி. ஓகேவா? அப்புறம் வஞ்சிப்பாய்க்கு வந்து தூங்கல் ஓசை. அப்போ டிக்கு வந்து பாருங்கள் எத்தனை 3வது உள்ளது. அப்போ ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி. சரியா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா
ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. சரியா, ஆடுக செங்கீரை இதுவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் நம்மளுக்கு பிள்ளைத்தமிழில் இருக்கும். சரியா, முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழில் ஆடுக செங்கீரைன்னு இருக்கும். குமர குருபரர் எழுதிய நூல் இது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடுக அப்படின்னு சொன்னால் இது வந்து வியங்கோல் வினைமுற்று, இது வியங்கோல் வினைமுற்று. சரியா, அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இது இந்த வியங்கோல் வினைமுற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பொருளில் வரும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சரியா, வேண்டுதல், விதித்தல், வாழ்த்துதல், வைதல் அப்படிங்கிற 4 பொருளில் தான் இது வரும். சரியா, அப்போ அந்த வகையில் பார்த்தா இது ஆன்சர் வந்து எதுனா வியங்கோல் வினைமுற்று. ஆடுகங்கிறது வியங்கோல் வினைமுற்று. சரியா, இது வந்து எதிர்மறை கிடையாது, பண்பு தொகை, பேரச்செல்லாம் கிடையாது. அடுத்து பாருங்கள் வில்வாள். அடுத்து என்னது வில்வாள். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா 43வது வந்து வில்வாள் இலக்கண குறிப்பு தருக. இது வந்து நீங்கள் பாருங்கள் நம்ம ஆக்சுவலாக எண்ணும்மை அப்படின்னு சொன்னால் வில்லும் வாளும் அந்த வந்து வெளிப்படையாக வரணும். அப்படின்னா தான் அதை நம்ம எண்ணுமையில் கணக்கில் சேர்க்க முடியும். இங்கே அப்படி இல்லை, அதனால் எண்ணுமை வராது. அடுத்தே பாருங்கள் உண்மை தொகை வருமா அப்படின்னு பார்த்தா வில் வாள் அப்படிதான். அப்போ வில் அதாவது உண்மை தொகைக்கு என்ன விளக்கம்னா என்னும் இடைச்சொல் வந்து மறைந்து வந்தால் அதுதான் உண்மை தொகை. அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லும் வாளும் அந்த உம்முன்னு சொல்லக்கூடிய வில்லும் வாளும் உம்முன்னு சொல்லக்கூடிய இடைச்சொல் வந்து இதில் மறைந்து வந்திருக்கு. அதனால தான் இது வந்து என்னதுன்னா உண்மை தொகை. தொகை அப்படின்னு சொன்னால் உருபு மறைந்து வருவது. சரியா, தொகைநிலை தொடர் 10ஆம் வகுப்பில் நம்ம படிச்சிருப்போம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொகையில் உருபு மறைந்து வந்தால் தான் தொகை. அது வேற்றுமை உருபு வந்தால் வேற்றுமை தொகை. அதேமாதிரி இதில் வந்து உம்முன்னு சொல்லக்கூடிய இடைச்சொல் உருபு மறைந்து வந்திருக்கு. அதனால் இது வந்து உண்மை தொகை. இது வில் போன்ற வாள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் இது வந்து ஓமை தொகை கிடையாது, அன்மொழி தொகையும் கிடையாது. ஓகேவா, அதனால் ஆன்சர் பி தான் ஆன்சர், உண்மை தொகை. அடுத்து பார்த்தீங்கன்னா கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் டேஸ் எனப்படும். கற்றோருக்கு மட்டுமே பொருள் புரியக்கூடிய வகையில் வந்து அமைவது வந்து திரிசொல். இப்போ வாரணம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா யானை. அது வந்து எல்லாருக்கும் வாரணம்னா தெரியுமான்னா எல்லாருக்கும் தெரியாது, புரியுதா. அதனால கிழமை அப்படின்னு சொன்னால் உரிமை. இது வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கிழமைன்னா என்னது, வெள்ளிக்கிழமை அப்படி தான் நமக்கு தெரியும் நாள். சரியா, அப்போ இது இப்படி நிறையா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து படித்தவங்களுக்கு மட்டும்தான் பொருள் புரியக்கூடிய வகையில் அமைகிறது வந்து திரிசொல். படித்தவங்களும் படிக்காதவங்களும் பொருள் தெரிகிறது வந்து என்னதுன்னா இயற்சொல். சரியா, திசைச்சொல்லாம் நமக்கே தெரியும். பல்வேறு திசைகளிலிருந்து உள்ள சொற்கள் வந்து தமிழ் மொழியில் வந்து வழங்கப்படுவது திசைச்சொல். வடமொழி சொற்கள் வந்து தமிழ் சொல் போல பயன்படுத்தணும்னா அதான் வட சொல். அப்போ கற்றோர் மட்டும் படிக்கக்கூடியது எதுன்னா திரிசொல் தான், ஆப்ஷன் பி. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 45. ஈரசை சீருக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈரசை சீருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் பார்த்தீங்கன்னா இயற்சீர், இன்னொன்று ஆசிரியர் உரிச்சீர். அப்போ நம்மளுக்கு இங்கே இயற்சீர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈரசை சீருக்கு வழங்கக்கூடிய வேறு பேர் வந்து நமக்கு ஆப்ஷன் பி இயற்சீர் தான். இது வந்து நமக்கு 9th யாப்பிலக்கணத்தில் இருக்குது. இந்த வெண்சீர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காய்ச்சீரினுடைய இன்னொரு பெயர் தான் வெண்சீர். காய்ச்சீர் தான் நமக்கே தெரியும், என்னது தேமாங்காய் அப்படின்னு வந்துன்னா காய்ச்சீர். தேமாங்கனி அப்படின்னு சொன்னால் கனிச்சீர், இது நம்மளுக்கு தெரியும். இந்த காய்ச்சீருக்கு இன்னொரு பேர் தான் வெண்சீர். ஈரசை சீருக்கு வழங்கக்கூடியது வந்து இயற்சீரும் ஆசிரியர் உரிச்சீரும். இப்போ ஆசிரியர் உரிச்சீர் நமக்கு இங்கே கொடுக்கல, இயற்சீர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து இயற்சீர் தான், ஆப்ஷன் பி. ஓகேவா, அடுத்து உயிர்மை எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயிர்மை எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராதது இந்த ரா தான். ஏன்னா நம்ம ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ரம்பம் அப்படின்னு எழுத மாட்டோம், ஈ போட்டு தான் எழுதுவாங்க. நீங்கள் நிறைய பழைய இதிலெல்லாம் பாருங்கள் ராமசாமின்னு எழுத மாட்டாங்க, ஈ போட்டு தான் எழுதுவாங்க, ராமசாமி. இதுதான் நமக்கு கரெக்டான இது. ரம்பம்னு எழுதினாலும் ராமசாமின்னு எழுந்தாலும் தப்பு, ராமையான்னு எழுந்தாலும் தப்பு, ஈ போட்டு தான் எழுதுவாங்க, இராமையா. ஓகேவா, அப்போ அந்த ராங்கிறது வந்து நமக்கு மொழி முதல்ல வராது, உயிர்மை எழுத்தில் மொழி முதல்ல வராது. கா வரிசை வரும், மகர வரிசை வரும், நகர வரிசையில் வரும். அதனால் இந்த ரா தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையெச்ச சொற்களை கண்டறிந்து குறிப்பிடுக.
அப்போ வினையெச்ச சொல்ல கண்டறியணும்னா முதல்ல பெயரெச்சமும் தெரியணும். நல்லா புரிஞ்சுடுங்க, பெயரெச்சமும் நமக்கு தெரியணும். ஓகேவா? அப்போ பெயரெச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு பெறாத எச்ச சொல் வந்து பெயரை கொண்டு முடிஞ்சால் பெயரெச்சம், வினையை கொண்டு முடிஞ்சால் வினையெச்சம், அவ்வளோதான். பெயரெச்சத்துக்கும் வினையெச்சத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. மெயினாக என்ன புரிஞ்சுக்கணுன்னா, பெயரெச்சம் அப்படின்னு சொன்னால் முடிவு பெறாத ஒரு எச்ச சொல் வந்து பெயரை கொண்டு முடிஞ்சால் பெயரெச்சம், வினைச்சொலை கொண்டு முடிஞ்சால் வினையெச்சம். நம்ம பெயர்ச்சொலை போட்டு பார்க்கணும், அதுக்கு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அது பெயரெச்சம். வினையை போட்டு பார்க்கணும், எச்ச சொல்லுக்கு அடுத்தது வினையை போட்டு பார்க்கணும், வினைச்சொல் அது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா வினையெச்சம், அவ்வளோதான். அப்போ இப்போ நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, உருண்டு சென்றான், தவழ்ந்து சென்றான், நெளிந்து சென்றான். அப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ சென்றான்ங்கிறது வந்து இதெல்லாம் எச்ச சொல். உருண்டு, தவழ்ந்து, நெளிந்து இதெல்லாம் எச்ச சொற்கள், அவ்வளோதான். அதாவது எச்ச சொற்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது நீங்கள் பாருங்கள், உருண்டு வந்தான்னு சொல்லலாம், உருண்டு நண்பன், உருண்டு மாணவன் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ உருண்டு சென்றான்னு தான் சொல்லலாம். நண்பன் மாணவன்கிற பெயர் சொல் போட்டு பார்த்தா கனெக்ட் ஆகலை. ஆனால் உருண்டு சென்றான் அப்படின்னு சொன்னால் கனெக்ட் ஆகுது. வினைச்சொல்லை போட்டு பார்க்கும்போது கனெக்ட் ஆகுது. அப்போ அப்படி போட்டு பார்க்கும்போது இங்கே எந்த சொல்லுக்கு கனெக்ட் ஆகுதோ அப்போ அதுதான் எச்சம். பெயர் சொல்லை போட்டு பார்த்து கனெக்ட் ஆச்சுன்னா அது பெயரெச்சம், அந்த சொல் பெயரெச்சம். வினைச்சொல்லை போட்டு இது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து அப்போ வினையெச்சம். அப்போ நம்ம இதில் உருண்டு மாணவன், உருண்டு நண்பன் அப்படின்னு பெயர் சொல்லை போட்டு பார்த்தா இதில் கனெக்ட் ஆகலை. அப்போ இது பெயரெச்சம் கிடையாது. இதுக்கு அடுத்தது உருண்டு சென்றான், உருண்டு ஓடினான் அப்படின்னு சொல்லும்போது வினைச்சொல்லை போடும்போது தான் இது கரெக்டாக கனெக்ட் ஆகுது. அப்போ இது வந்து என்னென்னா இது வினையெச்சம். இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பெயரெச்சம்னா பெயர் சொல்லை கொண்டு முடியும், வினையெச்சங்கிறது வினைச்சொல்லை கொண்டு முடியும். அப்படி போட்டு பார்க்கும்போது எதில் கனெக்ட் ஆகுதோ அதுதான் ஆன்சர். அப்படி பாருங்கள், அப்போ இது வந்து வினையெச்சம் தான். உருண்டு, தவழ்ந்து, நெளிந்து இந்த மூணுமே வினையெச்சம். அப்போ எங்கே வருது? உருண்டு, தவழ்ந்து, நெளிந்து. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அஃது டேஸ் எனப்படும். இங்கே ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கொஸ்டினில் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், அஃதுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் இங்கே வந்து அதுன்னு கொடுக்கலாமே? எதுக்கு அக்கு வந்திருக்கு, அஃதுன்னு கொடுத்துருக்காங்க? என்னென்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தையை பார்த்தா அதில் முதல் எழுத்து வந்து உயிர் எழுத்தாக இருந்தால் இங்கே அக்கு வரும். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுடுங்க. இங்கே நிலைமொழியினுடைய இறுதியில் என்ன எழுத்து வரணும்? என்னதான் உயிர் இறுதியில் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது என்னன்னு கேட்டிருக்காங்க. மெய்யீற்று புணர்ச்சியா, உயிர் முதல் புணர்ச்சியா, மெய் முதல் புணர்ச்சியா, உயிரீற்று புணர்ச்சியான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நம்ம சேனலில் நீங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள், இலக்கணம் எல்லாம் இதுக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தோடு நான் வீடியோ போட்டிருக்கேன். இதை நீங்கள் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை பார்த்தா எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? அதனால் இலக்கணம் எல்லாம் தெளிவான விளக்கத்தோடு நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலாக இங்கே என்னென்னா, அதாவது கடல் கூட்டல் அலைன்னு இருக்குது. சரியா? இதுக்கு நிலைமொழினி பேர், இதுக்கு வருமொழினி பேர். சரியா? நிலைமொழியும் வருமொழியும் சேரும் சேர்க்கைக்கு தான் புணர்ச்சி என்பது பொருள். அப்போ நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்து, நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து இதுதான், வருமொழியினுடைய முதல் எழுத்து இதுதான். இந்த ரெண்டும் சேரக்கூடிய சேர்க்கைக்கு தான் புணர்ச்சி அப்படிங்கிறது பேர். இப்போ இந்த நிலைமொழி இறுதியில் மெய்யெழுத்து இருக்கிறதுனால இது வந்து மெய்யீற்று புணர்ச்சி. இந்த வருமொழி முதல்ல உயிரெழுத்து இருக்கிறதுனால இது வந்து உயிர் முதல் புணர்ச்சி. அப்போ இது மெய்யீற்று புணர்ச்சி. என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் உயிர் முதல் புணர்ச்சி. இதுதான் எடுத்துக்காட்டு. சரியா? மெய்யீற்று புணர்ச்சினா நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தை பார்க்கணும். ஈறுன்னு சொன்னால் இறுதி எழுத்தை பார்க்கணும், நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தை பார்க்கணும். முதல்னு சொல்லும்போது வருமொழி முதலை பார்க்கணும். அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் நமக்கு வீடியோ இருக்குது, தெளிவாக பாருங்கள். சரியா? அப்போ இங்கே மெய் ஈறுன்னு சொல்லும்போது நிலைமொழி இறுதியை பார்க்கும். நிலைமொழி இறுதியில் வந்து என்ன எழுத்து இருக்குது? மெய் எழுத்து இருக்குது. அதனால் இது மெய்யீற்று புணர்ச்சி. அதே போல் இதை பார்த்தீங்கன்னா அலைன்னு இருக்குது. அலை அப்படின்னா அலையில் வருமொழி முதல் பார்க்கணும். அதாவது வருமொழி முதல்ல உயிர் எழுத்து இருந்துன்னா உயிர் முதல் புணர்ச்சி. அடுத்த நீங்கள் பாருங்கள், மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க, உயிரீற்று புணர்ச்சி இருக்குது. நான் அடுத்த 3வது 4வது ஆப்ஷன். அப்போ இங்கே என்ன பார்க்கணுன்னா மணி மாலை, மணி கூட்டல் மாலைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மணி மாலை. சரியா? மணி கூட்டல் மாலை.
இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா நிலைமொழி இறுதியை தானே பார்க்கணும். ஈறுனா இறுதி பார்க்கணும், முதல்னா முதல் எழுத்தை பார்க்கணும். இங்கே இறுதி எழுத்தை பாருங்கள், நிலைமொழி இறுதியும் வறுமொழி முதலும் சேரும் சேர்க்கை தான் புணர்ச்சி. அப்போ நிலைமொழி இறுதியில் இதை வந்து நம்ம பிரித்து பார்க்கணும். எப்போதுமே ஒரு சொல்லினுடைய இறுதியில் உயிரெழுத்து டைரெக்டாக வராது. இன் கூட்டல் ஈ, இன் கூட்டல் ஈ தான் நீ, ஓகேவா? அப்போ நிலைமொழி இறுதியில் எப்பொழுதுமே எப்படி வராதுன்னா மெய்யெழுத்து வரும், உயிர்மை எழுத்து வரும். உயிரெழுத்து டைரெக்டாக வராது. அப்போ நம்ம இப்படி தான் பிரித்து பார்க்கணும், இன் கூட்டல் ஈ. அப்போ இப்போ வந்து நிலைமொழி இறுதியில் வந்து எதுனா ஈ தான் இதில் இருக்குது, உயிரெழுத்து. அப்போ இதுதான் எனது உயிரீட்டு புணர்ச்சி, ஓகேவா? அப்போ அதை தான் சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்து நிலைமொழியினுடைய இறுதியில் உயிரெழுத்து இருந்துன்னா அது என்ன புணர்ச்சின்னு கேட்டிருக்காங்க. நிலைமொழி உயிரெழுத்து இருந்துன்னா அது உயிரீட்டு புணர்ச்சி. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். மெய்முதல் புணர்ச்சி எப்படி கண்டுபிடிக்கணும்னா நிறைய வரும் முதல்னு சொல்லும்போது வறுமொழி முதல்ல பார்க்கணும். அப்போ முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இம் கூட்டல் என்னது இம் கூட்டல் ஆ தான் மா. ஏன்னா ஒரு நமக்கு எப்போதுமே மெய்யெழுத்தில் வந்து ஒரு சொல் தொடங்காது. மொழிக்கு முதலில் மெய்யெழுத்துகள் வராது. அப்போ மெய்யெழுத்துகள் 18 மொழிக்கு முதல் வராது. அடுத்த கொஸ்டின் நமக்கு இருக்குது, 50வது கொஸ்டின் இருக்குது, ஓகேவா? அப்போ இதில் நீங்கள் இம் தான் முதல்ல இருக்குது, மா அதை பிரித்தாச்சு. இம் கூட்டல் ஆ தானே மா, இம் வந்து தான் முதல்ல இருக்குது. அப்போ இம்மு தான் மொழி முதல் இப்போ, ஓகேவா? அப்போ அதனால் மெய் முதல் புணர்ச்சின்னா முதல்ல இம் இருக்குது, அதான் மெய் முதல் புணர்ச்சி. இப்படி தான் இதை கண்டுபிடிக்கணும். நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு புரியும், ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் எத்தனை 49. கொஸ்டின் நம்பர் 49. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இதுதான் 49வது கொஸ்டின். இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி. இதுக்கு இதே போல் 58வது கொஸ்டின்லேயும் இருக்குது, இதே ஆன்சர் தான் அங்கே சொல்லியிருப்பாங்க. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது தான் பிரிது மொழிதல் அணி. அதில் உங்களுக்கு திருக்குறள் பொருள் பார்த்துருங்க. இதுதான் ஆன்சர் வந்து என்னென்னா 49க்கு பிரிது மொழிதல் அணி தான் ஆன்சரு. 58க்கும் பிரிது மொழிதல் அணி தான் ஆன்சர், ஓகேவா? அடுத்தது பாருங்கள் 50வது கொஸ்டின். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மொழிக்கு முதலில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மொழிக்கு முதலில் மெய்யெழுத்து வராது. அப்போ மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை 18. அப்போ 18 மெய்யெழுத்துக்களுமே மொழிக்கு முதல் வராது. அப்போ 50வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. பகாபதம் வந்து 4 வகைப்படும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர் கரெக்டு. ஏன்னா பகாபதம் வந்து 4 வகைப்படும். எப்படி 4 வகைன்னா பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு 7ல் இருக்குது இது பகாபதம், ஓகேவா? அதனால் ஆன்சர் வந்து சி தான் ஆப்ஷன். அடுத்தது விற்கொடி. இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி யாது? அதாவது புணர்ச்சியை வந்து 2ஆக பிரிச்சிருப்பாங்க, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா நிலைமொழி இறுதியும் வறுமொழி முதலும் சேரும்போது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இயல்பாக புணர்ந்தனா இயல்பு புணர்ச்சி. பனை கூட்டல் மரம், பனை மரம், இயல்பு புணர்ச்சி, சரியா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா விகார புணர்ச்சி வந்து 3 வகைப்படும். ஏன்னா 56வது கொஸ்டினில் இருக்குது. 56வது கொஸ்டினில் விகார புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது கரெக்டு தான். விகார புணர்ச்சி வந்து 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். புரியுதா? அப்போ அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா 2 சொல்ல பிரிக்கணும். வில் கூட்டல் கொடி, இதுதான். இதை பிரித்தா இதுதான் கரெக்டு, வில் கொடி. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த வில் கொடி, இந்த இல்லு நிலைமொழியுடைய இறுதி எழுத்து இல்லு இறாக மாறியிருக்கா, அதான் திரிதல். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? திரிதல் விகார புணர்ச்சி. தோன்றல்னா ஒரு எழுத்து தோன்றுதல், தொலைக்காட்சி, தொலை கூட்டல் காட்சி. அப்போ அதில் வந்து இக்கு தோன்றியிருக்கும். அப்போ தொலைக்காட்சி இக்கு, இது தோன்றல் விகாரம். ஒரு எழுத்து இன்னொரு நிலைமொழியுடைய இறுதியில் தான் எல்லாமே மாற்றம் இருக்கும். நிலைமொழினா இதான் நிலைமொழி. வில் இது வறுமொழி, கொடி வறுமொழி, வில் நிலைமொழி. நிலைமொழியுடைய இறுதியில் தான் அந்த மாற்றங்கள் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இப்போ தொலைக்காட்சியில் தொலை கூட்டல் காட்சி தான் இக்கு தோன்றியிருக்கும், சரியா? அதே மாதிரி திரிதல், கெடுதல்னால் ஒரு எழுத்து மரம் கூட்டல் வேர். இது எல்லாமே நம்மளுக்கு இலக்கணம் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் எல்லாம் பாருங்கள், சரியா? மரம் கூட்டல் வேரை சேர்த்து எழுதும்போது மர வேர். அப்போ இந்த இம் கெட்டு போனால் கெடுதல். ஒரு எழுத்து தோன்றுனா தோன்றல், இருக்க எழுத்து இன்னொரு எழுத்தாக திரிஞ்சால் திரிதல். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து திரிதல் விகார புணர்ச்சி.
அடுத்தது 53வது கொஸ்டின் பாருங்கள். தெரிநிலை பெயரெச்ச விகுதிகள் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தெரிநிலை பெயரெச்சம் வந்து நமக்கு 8ஆம் வகுப்பில் தான் இருக்குது பெயரெச்சம். அதில் இந்த இதெல்லாம் பெயரெச்ச விகுதிகள் பற்றிலாம் தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பெயரெச்சம்னா நான் சொல்லிட்டேன். பெயரெச்ச விகுதிக்கு வளைந்த, சென்ற, ஓடிய, ஆடிய, பாடிய, ஆனி முடியும். அதனால் அப்படிங்கிறது பெயரெச்ச விகுதியாக நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இப்போ தெரிநிலை பெயரெச்ச விகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 54வது. 54ல் பார்த்தீங்கன்னா பல இப்பு பல் பல பலவின் பயங்கெழு கொல்லி அப்படின்னு இருக்குது. அப்படிதானா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பல் பல பலவின் இதில் பழைக்கு அடுத்து தான் இப்பு வரும். அதனால் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். சரியா, இப்பு தான் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 55 உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடரில் பெயரெச்சம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு பெயரெச்சம் பற்றியே தெளிவாக சொல்லியாச்சு. அதனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெயரெச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டு பிறந்து இதெல்லாமே இந்த இட்டு ப்ளஸ் ஊன்னு முடிஞ்சுன்னா இதெல்லாம் வினையெச்சம். ஏன்னா ஊவும் ஈயும் இந்த ஈயும் வினையெச்ச விகுதி. அதனால் இது வினையெச்சம். அதுக்காக இதை மட்டும் வச்சுன்னு இல்லை, அது நான் சொன்னோம்ல அந்த எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தீங்கன்னா தான் கண்டுபிடிக்க முடியும். இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வளர்ந்த இடம் தனில்னு இருக்குது. அப்போ வளர்ந்த இடம்ங்கிறது பெயர் சொல். வளர்ந்த அப்படிங்கிறது எனது எச்சம். வளர்ந்த அப்படிங்கிற எச்ச சொல் பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கிறதுனால இது பெயரெச்சம். அப்போ இங்கே பெயரெச்சம் எதுன்னா வளர்ந்த அப்படிங்கிறது தான். இங்கே நீங்கள் இடம்ங்கிற சொல்லை போட்டு பார்த்தோம், அப்போ அதுதான் கரெக்ட் ஆகிருக்கு. அதனால் வளர்ந்த அப்படிங்கிறது தான் இதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேவா. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 56 நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். விகார புணர்ச்சியினுடைய வகைகளை 3ஆக பிரிக்கலாம் அப்படிங்கிறது சரின்னு சொல்லிட்டேன். அப்போ ஆப்ஷன் கூற்று 1 சரி. ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஊருக்கு செல்லுங்கிறது 4ஆம் வேற்றுமை தொடர், சரியான ஆன்சர். ஆனால் அங்கே அன்றுன்னு சொல்லியிருக்காங்க, தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தப்பு. அப்போ ஆப்ஷன் எது ஆன்சர் ஏ தான் சரி. ஏன்னா ஊருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த கூங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபு. வேற்றுமை உருபுகள் வேற்றுமை 8 வகைப்படும். வேற்றுமை உருபு இதுவும் 8ஆம் வகுப்பில் இருக்குது. வேற்றுமை உருபு 6. முதல் வேற்றுமைக்கு 8ஆம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. அப்போ இந்த இது 4ஆம் வேற்றுமை உருபு. ஐ ஆல் கூ இன் அது கண் இதுதான் இதுதான் 6 வேற்றுமை உருபுகள். ஐ ஆல் கூ இன் அது கண். ஓகேவா. ஃபஸ்ட்டு வேற்றுமைக்கும் இறுதி வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. அப்போ ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை. அப்படியே நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 7 வேற்றுமைக்கும் உருபு சொல்லியிருப்பேன். முதல் வேற்றுமை 8ஆம் வேற்றுமை உருபு கிடையாது. அப்போ இது 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. உருபு மறைந்து வந்தால் தொகை, உருபு வெளிப்படையாக வந்தால் தொடர். அப்போ இது உருபு வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால 4ஆம் வேற்றுமை தொடர். இந்த உருபு மறைந்து வந்திருக்கோம்னா இது 4ஆம் வேற்றுமை தொகையாக மாறி இருக்கும். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 57 பின்வரும் தொடர்களில் முற்றெச்சம் எது? முற்றெச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் முற்றெச்சம். வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். வள்ளி படித்தனள் அப்படின்னு சொன்னால் இந்த வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாளில் நீங்கள் வள்ளி படித்தனள் அப்படின்னு சொன்னால் வள்ளி படித்தாள்னு அர்த்தம். இந்த படித்தனள் அப்படின்னு சொன்னால் அது என்ன பொருள் தருது? முற்று பொருளை தான் தருது. படித்தாள் அப்படிங்கிறது தான் பொருள், சரியா. ஆனால் படித்தாள்னு சொல்லி இப்போ அது மட்டும் கொடுத்துருந்தா வள்ளி படித்தனள்னு கொடுத்துருந்தா இது வள்ளி படித்தாளுங்கிறது தான். அப்போ அந்த படித்தனள்ங்கிறது படித்தாளுங்கிற முற்று பொருளை தான் தருது. அதே நேரம் அடுத்தது மகிழ்ந்தாள்னு கொடுத்துருக்கிறதுனால வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்லும்போது வள்ளி படித்து மகிழ்ந்தாள் அப்படின்னு பொருள் மாறிடுது. அப்போ இது இந்த இன்னொரு வினைமுற்று வரும்போது அதுக்கு முன்னால் இருந்த வினைமுற்று வினை எச்சமாக மாறிடுது. ஓகேவா. அப்படி ஒரு வினைமுற்று எச்ச பொருளில் முற்றெச்சம்னா நான் என்னென்னு சொல்கிறேன் பார்த்துடுங்க. இப்படி ஒரு வினைமுற்று எச்ச பொருளில் இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அதுதான் முற்றெச்சம். அப்போ வள்ளி இங்கே படித்து முடித்தால் மகிழ்ந்தாலும் சொல்லுவாங்களே, இதுதான் இது இங்கே. ஆனால் இந்த வினைமுற்று இங்கே என்ன மாறிடுச்சு? இன்னொரு வினைமுற்று வரும்போது இது எச்சமாக மாறிடுச்சு. அப்போ ஒரு வினைமுற்று எச்ச சொல்லாக மாறி அதுக்கு அடுத்தது இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அதுதான் முற்றெச்சம். அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர்.
அடுத்து பாருங்கள், உவமையை கூறி, நான் ஏற்கனவே சொல்லியாச்சு இது. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது வந்து டேஸ் அணினா பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். 58க்கு பி தான் கரெக்ட் ஆன்சர். வைப்பு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு நிலப்பகுதி தான். இதுக்கு பொருள் வந்து பார்த்திங்கன்னா நிலப்பகுதி தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து 59க்கு டி ஆன்சர். அடுத்து நீங்கள் 60வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 60வது கொஸ்டினில் வினைத்தொகையை நன்னூலார் காலம் கறந்த பெயரச்சம் என கூறியுள்ளார். வினைத்தொகையை வந்து நன்னூலார் ஒன்றும் காலம் கறந்த பெயரச்சம்னு கூறல. இதை கூறியிருக்கவர் யாருன்னா தொல்காப்பியர் தான். வினைத்தொகையை வந்து காலம் கறந்த பெயரச்சம்னு சொல்லியிருக்க ஆள் யாருன்னா தொல்காப்பியர். அப்போ கூற்று 1 நமக்கு தப்பாயிடுச்சு. அந்த கூற்றுக்கு காரணம் வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும். அது கரெக்ட். இந்த காரணம் கரெக்டு, கூற்று தப்பு. அப்போ நீங்கள் பாருங்கள், கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கூற்று தவறு, காரணம் சரி. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. எப்படின்னா வினைத்தொகை வந்து 3 காலமும் மறைந்து வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதனால் இதுதான் ஆன்சர். ஓகே நண்பர்களே, இலக்கண விளக்கத்தோடு உங்களுக்கு நான் வந்து இந்த ஆன்சர் கீ 30க்கும் ஆன்சர் கீ கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இதன் மூலம் உங்களுக்கு இலக்கணத்தையும் கொஞ்சம் படித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இலக்கணம் தொடர்பான எந்த சந்தேகம் இருந்தாலும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இலக்கணம் இதை பாருங்கள். உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு உங்களுக்கு இருக்கும். நல்லா புரிஞ்சிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.